Hi friends, welcome to Guru's Notification Channel. இன்னைக்கு மேட்ச் 2, அதாவது இன்னியோட செகண்ட் மேட்ச்சுக்கான ப்ராபபிலிட்டிஸ் எது என்னோட பெஸ்ட் 5 பிக்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மேட்ச் 11 சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இந்த மேட்சோட பெஸ்ட்டு எதெல்லாம் இருக்க போகுது, 5 பிளேயர்ஸ் யார் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து ஃபேண்டசி லீக்லாம் கிடையாது, ஜஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு 5 பேரில் யார் ஃபஸ்ட் பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிக் ருத்ராஜ் கேக்வாட். லாஸ்ட் மேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டார், ஆனால் இந்த மேட்ச் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு டீசென்ட் ஸ்கோர் பண்ணுவார், அது வந்து டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் செகண்ட் பிளேயர். சஞ்சு சாம்சன் டீசெண்டாக எப்பவுமே டீமுக்காக ஆடி கொடுப்பாரு. அவர் வந்து இன்றைக்கி மேட்ச்சில் கேப்டன்ஷிப் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறதுல நான் 100 மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இம்பேக்ட் பிளேயராக ஆடுவார், அவரும் பெரிய இம்பேக்ட் கொடுப்பார் அந்த டீமுக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ 2 பேர் பிக் பண்ணியாச்சு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பத்திரானா வந்து போன மேட்ச்சு சரியாக ஒரு ஓவர் போட்டார், எக்ஸலண்ட்டான போலிங். அவர் வந்து விக்கெட்ஸும் சூப்பராக எடுத்து கொடுத்தாரு அந்த ஒரு குருஷியல் ஓவரில். அவர் வந்து அதே வந்து மொமெண்டம் கேரி பண்ணுவார் இந்த மேட்ச்லேயும். அவர் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பக்கபலம் அப்படின்னு தான் சொல்லணும். அவரும் இந்த மேட்ச்சில் கலக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நூர் அகமதை மறக்கவே கூடாது. நூர் அகமத் சூப்பராக போலிங் போட்டுருக்காரு. 2 மேட்சுமே சிஎஸ்கேக்கு அவர் தான் டாப் விக்கெட் டேக்கர். இப்போது லீடிங் விக்கெட் டேக்கர் இந்த ஐபிஎல்லில் 2 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு அவர் தான். ஸோ கலக்கிட்டு இருக்காரு. சிஎஸ்கேக்கு பெரிய ஒரு பாசிட்டிவ் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் போலிங் போட்டுட்ருக்காரு, எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு நூர் அகமத். அவர் வந்து இந்த மேட்ச்சுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் துஷார் தேஷ்பாண்டே ரொம்ப நல்லா போலிங் போட்டுட்ருக்காருங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த மேட்ச்லேயும் சரி துஷார் தேஷ்பாண்டே கலக்க போகிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் வந்து குருஷியலாக அந்த ஃபைனல் 10th ஓவருக்கு அப்புறம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் கடைசியாக அந்த 4 ஓவர் அந்த கோட்டாலையும் முடிச்சிடுறாரு. விக்கெட்ஸும் சூப்பராக எடுப்பார் அந்த ஸ்லோவர்ஸ் போட்டு. அதனால் அவர் வந்து இன்றைக்கி ஒரு இம்பேக்ட் பிளேயராக இருப்பார். இம்பேக்ட் பிளேயர் இன் த சென்ஸ் இம்பேக்ட்ஃபுல்லாக அந்த டீமுக்கு வந்து போலிங் போட போகிறாரு. சிஎஸ்கேக்கும் அவரோட போலிங் ஆடுறது குருஷியலாக இருக்கும் கடைசி ஓவர்ஸில் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து என்னோட ஜஸ்ட் 5 பிக்ஸ் தான் இது. இவங்க 5 பேர் நல்லா விளையாட போகலாம். பட் ஆனால் இது என்னோட பிக்ஸு. உங்களுக்கு எதனாவது ஃபேவரட் பிளேயர்ஸோ இல்லை உங்களோட பிக்ஸ் எதனா இருந்ததோ கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் ப்ராபபிலிட்டிஸ், வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் இன்றைக்கி யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேட்ச்சில் வின்னிங் ப்ராபபிலிட்டி 50% சிஎஸ்கேக்கும் 50% ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இருக்குது. ஏன் அப்படின்னா 2 டீமுமே வந்து பேட்டிங் வைஸ் ஸ்ட்ராங்கு. போலிங்கில் சிஎஸ்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பேட்டிங்லேயும் போலிங்லேயும் இப்போது ஓரளவு அவங்க டீசெண்டாக போட்டுட்ருக்கிற மாதிரி தோணுது ராஜஸ்தான் ராயல்ஸ். நூர் அகமத் நல்லா போட்டுட்ருக்காரு, அவர் ஒருத்தர் நல்ல போலிங் போட்டுருக்காரு. அவரை தாண்டி இன்னும் எல்லாம் பெருசாக எக்ஸ்ப்ளோர் ஆகல, நல்லா போடல. பத்திரனா ஒரு மேட்ச் ஆடிருக்காரு, ஒரு மேட்ச் நல்லா போட்டிருக்காரு. பட் ஸ்டில் அவர் எப்படி இந்த மேட்ச்சில் பண்ணுறாருன்னு பார்த்துட்டு டீம் சிஎஸ்கேவோட போலிங் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதே சமயத்தில் ஆர்ஆரில் போலிங் ஓரளவு டீசெண்டாகவே இருக்குது, ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க. அதனால் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் போகும். ஏன்னா 2 பேருக்குமே குருஷியலான மேட்ச்சு. அதை தாண்டி ஆர்ஆர் இன்னும் ஜெயிக்கலை, அவங்க கண்டிப்பாக ஒரு மொமெண்டம் கொண்டு வர பார்ப்பாங்க. அதனால் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் என்னோடய ப்ராபபிலிட்டி 50-50ங்க. 2 பேருக்குமே பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.